கல்யாண கனவு இருக்க வேண்டியதா, அதுக்குன்னு இப்படியா? அட என்னங்க நீங்க வேற. எனக்கு எவங்க பொண்ணு குடுக்கறான்? மணி அடிச்சா சோறு, மாசமானா சம்பளம்னு 4 எழுத்து படிச்சுட்டு அரசாங்க உத்தியோகத்துல பேங்க்ல வேலை பார்த்தாலும் பொண்ணு குடுக்கறானுங்க. நம்ம தான் படிக்கலீங்களே, ஏதோ வானம் பார்த்த பூமியை நம்பி வறண்டு போன நிலமே பழப்பன்னு கிடக்குற விவசாயி தானுங்களே. படிப்பும் பகட்டும் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு தாங்க இவ்வளவு. என்ன உலகீங்க? பகட்டா எல்லாரும் சட்டை போட்டுட்டு தெரியலாம், ஆனா அதுக்கு பருத்திய விளைய வைக்கிறதே நீங்க தான். நீங்க சேத்துல கால் வைக்கலனா நாங்க சோத்துல கை வைக்க முடியாது. படிச்சவங்க மட்டும்தான் அறிவாளின்னு உங்களுக்கு யார் சொன்னது? காட்ட உழுது பயிர் செய்யற ஒரு விவசாய காட்டிலும் ஏட்ட பொருட்டி படிக்கிறவங்க யாரும் அறிவாளி கிடையாது. படிச்சவங்க என்ன பெரிய டாக்டர் ஆகலாம், வக்கீல் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், ஏன் என்ன மாதிரி ஒரு டீச்சர் ஆகலாம். ஆனா படிச்சுட்டு யாரும் உங்களை மாதிரி உழைக்கிற விவசாயம் ஆக முடியாது. விவசாயிங்கிறவ மண்ணிலேயே பிறந்து மண்ணிலேயே வளர்ந்து இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாத்துறதுக்காக தன்னையே அர்ப்பணிக்கிறவ. ஒரு விவசாயி மாதிரி இந்த இயற்கையை நேசிக்கிறவனோ உணர்ந்தவனோ வேற யாரும் இருக்க முடியாது. இந்த வான் பூமி நீர் காத்து இத பத்தி உங்களுக்கு இருக்கிற அறிவு வேற யாருக்கும் கிடையாது. இயற்கையை உணர்ந்து இயற்கைக்காக வாழ்றவங்க தான் மிகப்பெரிய அறிவாளி, படிப்பாளி. இத பாருங்க, நான் ஒரு விவசாயம் சொல்லிக்கிறதுல நீங்க பெருமைப்படணும், வருத்தப்படக்கூடாது. சரிங்க. என்னது கைய கட்டிக்கிட்டு? கையிடுங்க. இல்ல, நீங்க எம்பட்டு பெரிய படிப்பு படிச்சிருக்கீங்க இப்பதாங்க புரியுது. அதெல்லாம் மரியாதை கை தானா. நீங்க யார் முன்னாடி கை கட்டி நிக்க கூடாது. ஒரு விவசாயி முன்னாடி இந்த நாடுதான் கை கட்டி நிக்கணும்.